வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்டடித் மோனி. ரீல்ஸ் தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறீங்க. 5 கொஸ்டின் படிச்சுட்டு போயிடலாமா? எல்லாரும் கேட்டிங்க புக்கு என்ன புக்கு அப்படின்னு. பாலிட்டியோட சுரேஷ் ஐஎஸ் அகாடமி தான் கொஸ்டின் பேங்க் புக்கு. இது வந்து 2 பார்ட் உண்டு. வேணுங்கிறவங்க அகாடமியில் போய் வாங்கிக்காங்க, சரிங்களா? இது இப்போ என்ன டாபிக் அப்படின்னா அரசியலமைப்பின் முகவரை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கூறுகள் என்னும் கோட்பாடு எந்த வழக்கின் தீர்ப்பில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கில் தீர்ப்பில் உருவாக்கப்பட்டது. முகப்புரையானது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பாகம் 1976 வந்து முகப்புரை திருத்தப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்து 1994. இவ்வழக்கு வந்து என்னதுன்னா மத்திய அரசு சட்டவிரோதமான அதிகாரத்திலிருந்து மாநிலம் வந்து பாதுகாக்கிறது தான் இதோட வழக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின் என்னன்னா, எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என்ற கொள்கையை பயன்படுத்து அப்படின்னா அதே தான் ஆப்ஷன் தான் கேசவானந்த பாரதி வழக்கு தான். அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு வந்து மாறாமல் இருக்க வந்து விதி 328 பயன்படுத்தி முகவரி வந்து திருத்தலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின் என்னதுன்னா இந்திய அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் 1977 எந்த வார்த்தை சேர்க்கப்பட்டது அப்படின்னா மதசார்பற்ற. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு தொடங்கிய போது ஜனவரி 29, 1950 வந்து முகப்புரையில் இடம்பெற்றிருந்த வார்த்தைகள் என்னன்னா இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1976 ஆண்டு 42 சட்டத்திட்டத்தின் மூலம் வந்து இணைக்கப்பட்ட வார்த்தைகள் தான் சமதர்மம், மதசார்பின்மை, ஒருங்கிணைந்த ஆகும், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின் என்னதுன்னா, முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார் அப்படின்னா N.A. பால்கிவாலா, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 5வது கொஸ்டின் என்னதுன்னா, முகப்புரை என்பது அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ எர்னஸ்ட் பார்க்கர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா முகப்புரையை வந்து முக்கிய குறிப்பு மற்றும் பகுதி என வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா KM முன்ஷி என்னதுன்னா முகப்புரை ஜாதகம் என அழைக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வந்து 32 வந்து இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்கிறார். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.